பாத்தீங்களா அவன் வேலையை ஆரம்பிச்சிட்டான். அவனோட பிளான் என்ன தெரியுமா? வந்தா முந்திரி பர்சன் போய் வீட்டுல உட்காந்து சொல்றதுதான் பிளான். வெல்கம் டு யூடியூப் சேனல். இப்போ எங்க வந்துடும் பாத்தீங்கன்னா புதுசா ஒரு மைக் வாங்கிடுறோம். அதை அப்படியே அன்பாக்ஸ் பண்றோம், அப்படியே க்ளோஸ் பண்றோம். மைக்கையும் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்க போறோம். அந்த பழைய மைக் ஒர்க் ஆகல, நார்மலாக தான் பேசிட்டு இருக்கோம் ஃபோன்லயே. புது மைக்கு தான் வாங்கியிருக்கோம். அதுதான் யார் யார் வந்துடும்னா நானே கண்ணா பண்ணுவோம். நான் சொன்னா ஓப்பன் பண்ணி தான் ஓப்பன் பண்றோம். முந்திரி பார்த்து போயிட்டு பச்சு சாப்பிட்டு ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா அப்பதான் உள்ள வந்துக்கிறோம். சண்முகம் பேசவே மாட்டான். நம்ம ஆமா சண்முகம் வந்து கம்பெனி பஸ் இறங்கன்னு அப்படியே ப்ளூ சட்டை போட்டு வந்துட்டான். ப்ளூ சட்டை சண்முகம் அப்படி பேர் மாத்திரும். சின்ன வயசுல நிறைய பசங்களோட வந்தோம். இப்போ நாங்கள் 3 பேர் வரோம். 3 பேர். போன வருஷம் இந்த வருஷம் தனுஷ் டைலாக போட்டு விட்டு என்னடா முந்திரத்தை ஒன்றுமே இல்லை. காலங்கத்தால் ஏந்து கூட்டின்னு வந்து பார்த்தா ஒன்றுமே இல்லை. கஷ்டப்பட்டு இவங்க வரத்துக்கோசம் ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணோம். டைலாக் பாரு. வந்து பார்த்தா அன்பாக்ஸ் பண்ணுற மாதிரி நயலும் இல்லை, முந்திரி பழமும் இல்லை. சண்முகம் இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? சண்முகம் அதே பார்த்தா இப்போ மழை பெஞ்சுது, மழையில எல்லாம் கொட்டுமே இருக்கும். அதெல்லாம் எதுவும் இருக்காது. இப்போதைக்கு எதுவும் இருக்காதா? தரையில் பத்துருந்தது அந்த ஒன்று தான் பிச்சு மூணு போல. ஆமாம், நாங்களும் எல்லா மரம் பார்த்தோம். ஒரு மரத்தில் தான் இருக்குது. நீ வந்து கேமராலாம் கத்ததான் பண்ற, எங்கேயோ யாரையும் காமிக்க மாட்டேற, எங்கேயோ போதார காமிச்சுன்னு இருக்கிற. கேமரா பண்றேன்னா ஃபர்ஸ்ட் கரெக்டா ட்ராக் பண்ணி இருக்கணும். எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றீங்க? ட்ராக் பண்ணா அதான் எல்லாரும் தான். எங்க உட்காரு? உள்ள மொத்தத்தில் உட்காந்துருந்தேன். மற்ற அடியிலையா? மேலே உட்காரலாம். டெங்கினே உட்கார். அதாவது பார்த்தீங்கன்னா பதாரில் வந்துடும். நல்லா குரங்கு வித்தையை காமிக்க ஆரம்பிச்சிச்சு. எதுவுமே வாங்கல, ஆக்சரிஸ்னா மைக்கு மட்டும்தான். கை தட்டுறா ஓப்பன் பண்ணுறான்ல. இது பார்த்தீங்கன்னா ஒரு டியூவல் மைக்கு. அதான் சொல்கிறேன். நம்ம பட்ஜெட்டுக்கு பிராண்ட்லாம் வாங்க முடியாது. சும்மா எதனா கொரியன் பீஸு சைனா பீஸ் எதனா தூக்கி போட்டு வாங்க வேண்டியதான். அந்த தான் ஒன்று வாங்கினா ரிப்பேர் ஆயிடுச்சு, திரும்ப வாங்கிக்கிறான். இது நல்லா இருந்தா பார்க்கலாம். MK3 ப்ரோ வர போட்டுறான். MK13 வந்து நார்மல் போன வாட்டி வாங்கினது. இப்போ 2 வாட்டி டூவல் மைக்கா இருக்கோ ப்ரோ. புரியுதா? ஏதோ ஸ்கேம் பண்ணிட்டாங்க நம்மள. என்ன பிளக்னா அதை ஆன் பண்ணி ப்ளே பண்ணுறது. அது ஃபீச்சர்ஸா 20 மீட்டர் ரேஞ்சு தருமா? இது இப்போ என்ன ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்குமா? வைடு காம்போ எல்லாத்துலையும் மாற்றி மாற்றி சொல்லிக்கலாம் போல. லேப்டாப்பு அப்படியா? இதோட MRP பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய். கண்ணா நீ எவ்வளோக்கு வாங்கின? சும்மாடா இதெல்லாம் சும்மா இவ்வளோ ஒரு நீ எவ்வளோக்கு வாங்கின? 1000 ரூபாய். 1000 ரூபாய் ஜஸ்ட் 1000 rupees மைக்கு. சும்மா இவ்வளோ 1000 ரூபாய் போட்டு 1000 ரூபாய் ஆஃபர் தர மாதிரி தராங்க. மேலே மைக் ஓப்பன் பண்ணியாச்சு. என்னடா இது கேஸ்லாம் போட்டு போறீங்களா? ஸ்ட்ரெயிட் டேட்டா கேபிள். கேஸ்காரங்களே நாங்கள் தான் சொல்கிற மாதிரி கேஸோட தந்துக்கிறாங்க. ஆர்டர் பண்ணிட்டு பார்த்து தான் ஆர்டர் பண்ணோம். கேஸோட தான் வேணும்னு சொல்லிட்டு. ஆமாம், இதில் என்ன இது சார்ஜர் தான் இருக்கும். சார்ஜரா? அப்படின்னா சார்ஜர் இருக்குது வந்து ஓடிஜி. என்ன அது? ஐஃபோன் ஓடிஜி. ஐஃபோன் கேபிள் ஐஃபோன் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கும் அது கனெக்ட் பண்ணி நீங்கள் மைக்கு வயரை சொல்லிக்கலாம். அது கரெக்டாக இருக்கும். ரிசீவர் சொல்லிக்கலாம். ஐஃபோன் சார்ஜர் இல்லாம கூட அதை போட்டு சார்ஜர் எடுத்துக்கலாம். ஐஃபோன் சார்ஜ் ஊற்றுவாங்களா? சார்ஜர் இல்லைடா, அதை ஓடிஜி மேட்டா சார்ஜர் சொல்லி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த புக்கு கொடுத்துறாங்க. இது என்ன புக்குன்னு சொல்லுவாங்க? யூசர் மேனுவல். எப்படி யூஸ் பண்ண சொல்லி மேனுவல். யூசர் மேனுவல் பார்த்தீங்கன்னா கொடுத்துறாங்க. பாத்தீங்களா அவன் வேலையை ஆரம்பிச்சிட்டான். அதாவது தூக்கி அடிக்கிறா, சவுட் அடிக்கிறா. ஒயரை காணும்டா. ஐயோ கூப்பிய கலர் சேருங்க. டேய் தொலைச்சிட்டியா? இங்கதான் இருக்கும். எங்க கலர்னா உள்ள ஒழிஞ்சுக்கும். இந்த பாருங்க கையிலே தாண்டா வச்சிருக்கேன். இவனுக்கு இதே வேலை. கையிலே வச்சு தர்றான் பாருங்க. இவனுக்கு இதே வேலை தான். எங்க போனாலும் கையிலே வச்சு தர்ற வேண்டியது.
எல்லாமே பறந்துதா சரி அந்த ஒயரம் பறந்துட்டா போகுது நான் கீழே பார்த்தேன் பார்த்தீங்கன்னா ஏதோ குத்துறாங்க இந்த வேலை நமக்கு இல்லை நம்ம கனெக்ட் பண்ணுறது சொல்வது பேசுகிற வேலை தான் அதுதான் இங்கே குத்துருப்பாங்க சரிதா தூக்கி போடு நம்மளுக்கு மைக்கு மட்டும் தான் முக்கியம் இப்படி ஏர்பட்ஸ் மாரி இருக்கு பெரிய ஏர்பட்ஸ் மாரி இருக்கு ஏதோ நானும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அப்படி தான் நினச்சேன் இப்போ தான் நானே பார்த்தேன் ஏர்பட்ஸ் மாதிரி தான் பெருசாக இருக்குது இப்போ கைட்னா உள்ள 3 இருக்கும் எல்லா ஏர்பட்ஸ் 2 தானே இருக்கும் இதில் 3 இருக்கும் ஓப்பன் பண்ணுறா எவ்வளோ இருந்தா உனக்கா இது 2 மைக்கு இது 1 ரிசீவரு வந்து சிங்கிள் மைக்கு தான் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா டியூல் மைக் வாங்கியிருக்கோம் நான் மைக்கு மாற்றி பேசுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு 2 மைக் வாங்கியிருக்கோம் ஆன் பண்ணி கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் எடுங்க மைக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஆனே மாட்டேங்குது சார்ஜர் போடல போல பார்த்தீங்கன்னா மைக்கு வாங்கி வச்சுன்னா ஆனால் சார்ஜர் போடல அதனால தான் இப்போது நம்ம முன்னாடியே கனெக்ட் பண்ணி பார்த்தோம் சார்ஜர் இல்லைன்னு சொல்லிட்டு தான் நார்மலாக பேசினுக்கிறோம் சொல்லிக்கலாம் ஸோ இவ்வளோ சொல்லி பேசிக்கலாம் இங்கே சொல்லியும் பேசிக்கலாம் முக்கியமானது இதான் பேசிக்கலாம் ரிசீவர் இதான் முக்கியம் இது இருந்தால் தான் அது கனெக்ட் ஆகும் தான் அது 2 யூஸ் ஆகும் இல்லைன்னா யூஸே ஆகாது இதை சொல்லத்தே அங்கே கிளம்பி வந்துட்டான் கம்பெனி பக்கெட்டான்னு போயிட்டு இவன் அதுக்கெல்லாம் வரல அவனோட பிளான் தெரியுமா வந்தா முந்திரி பர்சன் போய் வீட்டில் உட்காந்து சொல்றது தான் பிளான் நாடகம் பார்த்துக்கின்னு நைட்டு போட்ட நாடகம்லாம் காலையில் பார்ப்பான் ஏன்னா நைட் ஷிஃப்ட் போயிட்டான் அதனால கரெக்டா நினைச்சிருக்கான் ரிசீவர் மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருக்குது ஏர்பாட்ஸ் மாரி குத்துறாங்க இந்த வாட்டி கொஞ்சம் நல்லா இருக்குது அதோட டப்பா வந்து தனியாக போட்டாங்க சரி மைக்கு பேசி டெஸ்ட் பண்ணி சொல்லலான்னு பார்த்தோம் ரிவ்யூ கொடுக்கலான்னு பார்த்தோம் வாங்க அப்படியே முந்தைய போகிற மாதிரி பெருமாலாம் வந்தது சைனா செட்டுக்கு ரிவ்யூ கொடுக்கலான்னு பார்த்தோம் சைனா செட்டு வேணாம் நினச்சி எனக்கு ரிவ்யூ வேணாம் சொல்லிட்டு சார்ஜர் இல்லை இவன் விதான் எதாவது தோணத்தானே பேசினு இருப்பான் அதெல்லாம் கேட்காதீங்க நான் பேச மாட்டேன் கேளுங்க ஆமாம் அவன் பேச மாட்டேன் கேளுங்க வாங்க முந்திரி போகிற மாதிரி பிரிக்கி போவோம் வா உன் பிளான் என்னன்னு தெரிஞ்சு போச்சு பிளான் அது இது போங்க வாடா முந்திரி பழம் இருக்குதா வாங்கடா போலாம் வெயில் வேறு அடிக்குது ஆஃப் பண்ணிட்டு ஆன்ல தான்டா இருக்குது அதை போடுறா நீ கேப்பிய சப்பாத்தி வந்தது சப்பாத்தி கல் பழமாது அது ஒன்று இருக்குது அதில் காய் விட்டுக்குது ஓட்டையாக இருக்குது முள்ளு குத்தியே போகுது சப்பாத்தி கல் பழம் மிச்சாச்சு இதே ஹைப்ரிட் பண்ணா இதுதான் டிராகன் ஃப்ரூட் ஆனால் இதுதான் உண்மையாவா உண்மையில சப்பாத்தி கல்லி பழத்தில் தானே பழகும் டிராகன் இதுவே சப்பாத்தி கல்லி பழம் தான் நல்லா காமி தெரிதுடா நீ இவளுக்கிட்ட க்ளோஸ் அப்ல வந்துட்டு தெரிதானே இதா 2 பச்சிரும் சன்மம் கல் 3 நான் காலங்கத்தில் வந்து பல்லு விட வளர்க்கலங்களா ஏந்தோடனே ஏற்றின்னு வந்துட்டாங்க முந்தைய பயன்படுத்தலான்னு பல்ல நீ வளைட்டியா உஷார் தானே ஏய் ஹோட்டலாக போயிடுறா அருமையா ஏய் ஓட்டெல்லாம் போட்டது வா அது எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது முள்ளு இவன் தான் இவனுக்கு இதே வேலை தான் எதனா கச்சா சாப்பிடலாம் முள்ளு குத்திச்சா தரையில் ரோட்டில் போட்டு தேய்க்கின்றா அதெல்லாம் சும்மா அந்த முள்ளு வச்சுட்டு கொடுத்தாங்க அது ரோட்டில் போட்டு தேய்கிறேன் கைக்கு வச்சு அமுக்கி எதாவது பண்ணிட்டாங்க நான் நிறைய பசங்களோட சாப்பிடுறேன்டா அதை எடுத்துட்டு ரோட்டில் தேய்ச்சிக்கினே இருப்பாங்க இதில் உள்ள குத்திச்சுன்னா எந்த முள்ளு குத்திச்சுன்னா தெரியாது நிறைய இருக்குது முள்ளு இதில் அதுனா வெள்ளை வெள்ளையாக தான் இருக்குது
இதை பூச்சி வச்ச மாதிரி இல்லை மக்களே ஒரு பழம் மட்டும் எப்படியே கச்சிச்சு. முந்திரி பழம் மேலே ஒன்று இருக்குது. இருக்குதா? பேஞ்ச மழைக்கு ஒன்று கூட இருக்காதுன்னு பார்த்தேன். இருக்குது. அங்கே இருக்குதா? மேலே இருக்கு. எல்லாம் பஜாருக்குள்ள இருக்குது. கீழே எதுவுமே இல்லை. ஆனால் மரம்லாம் பார்த்தீங்கன்னா டவுன்ல இருக்கு. பழம் மட்டும் மேலே உச்சியில் இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணு, லைக் பண்ணு, ஷேர் பண்ணு, கமெண்ட் பண்ணு சொல்லுவாங்க. இங்கே அந்த பேச்சே இடம் கிடையாது. நீங்கள் தான் சப்ஸ்கிரைப் பண்ணணும், நீங்கள் தான் லைக் பண்ணணும். எல்லாரும் அவங்க தாண்டா பண்ணோம். நீயா பண்ணுவ போயிட்டு நான் சொல்லுவேன். ஒரு வார்த்தை சொல்லணும்ல. அமால் டுமால் அமுகு டுமுகள் அமால் டுமால் அமுகு டுமுகள் அமால் டுமால் அமுகு டுமுகள் அமால் டுமால்